அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. கிறிஸ்துவனா என்னன்ற மாதிரி கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. கிறிஸ்துன்னு போட்டுக்க, கிறிஸ்து யார்? இப்படியும் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. இப்ப எப்படி நம்ம பிரசங்க, இப்ப ஒரு கூடி இருக்கிறோம், ஒரு 100 பேர் 200 பேர் கூடி இருக்கணும். இவங்க மத்தியில எப்படி பிரசங்கம் பண்றது? ஒரு பாஸ்டருக்கு இருக்கிற வேதனை தெரியுமா? இவனுக்கு கிறிஸ்துவனா தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியாது. எப்படி பிரசங்கம் பண்ணுவான்? என்னுடைய ஜீவனாகிய கிறிஸ்து அப்படின்னா என் ஜீவனே அவர் தான். ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது எப்ப வெளிப்படுறாரு? இது வரல, அனுதினமும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் போது கிறிஸ்து என்கிட்ட இருந்து வெளிப்படுறாரா? ஹலோ, இருக்கீங்களா? ஏதாவது தூங்க போயிட்டீங்க போல் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டாரு? உனக்குள்ள இருந்து எப்படி வெளிப்பட்டாரு? உனக்குள்ள இருந்து எப்படி வெளிப்பட்டாரு? உனக்குள்ள இருந்து எப்படி வெளிப்பட்டாரு? இதுதான் பாயிண்ட். எனக்குள்ள இருந்து எப்படி வெளிப்பட்டாரு? மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கிறிஸ்துவையே நான் பார்த்துக்கிட்டு இருந்து அவரே இது. இப்ப மோசே மலை மேல 40 நாள் ஏறி உட்கார்ந்தாரு. அவர் முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது 34 சங்கீதத்தில். மோசே மேலே போய் பார்த்தாரு. மேலே போய் பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? அவர் முகம் பிரகாசிக்க தொடங்கிடுச்சு. இன்னைக்கு அதே மோசே நம்ம பார்க்கும் போதும், நம்ம போய் கிறிஸ்துவ பார்க்கும் போதும் நம்ம மூஞ்சும் பிரகாசம் அடையணும்ல. ஏன் ஆக மாட்டேங்குது? இல்ல, நம்ம மனசுக்குள்ள நிறைய காரியம் இருக்குது, காரியங்கள் இருக்குது. அதனால பார்க்க முடியல. பார்த்தா செத்துரும். தரிசிப்பார். இல்லை அது அது ஒரு வசனம் இருக்கு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர் தேவன். இருதயத்தில் சுத்தம்னா என்ன? நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டா அதோட நின்றுடும். இல்லை, அது ஒன்று, அதில் எத்தனையோ ட்ரைப்ல ஒன்று. கிறிஸ்துவை போல நாம் மாறுறேன்னா முடிஞ்சு போச்சு அங்க கதை. 3வது வசனம் பார்ப்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். பைபிள்ல சொல்லுது, நீ ஞானஸ்நானம் எடுத்து முடிச்ச உடனே நீ மரிச்சிட்ட. எதுக்கு மரிச்சிட்ட? என் பாவத்துக்கு மரிச்சிட்டேன். நான் மரிச்சு முடிச்சாச்சு, இன்னும் அந்த பாவம் என் உடம்புல இருக்குது. நான் என்ன சொல்றேன்? ஆண்டவரே, நான் உம்மோடு உடன்படிக்கை செய்துட்டேன், ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை செய்துட்டேன், தண்ணீரில் முழுகி மரிச்சிட்டேன், நான் திருப்பியும் உயிரோடு எழுதிச்சிட்டேன். இப்போ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா அந்த பழைய பாவங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஏன் காரணம்? ஃபெய்த் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கலாம். ஓகே, ஏன்னா ஃபெய்த் இருந்தால் தான் எதையுமே துரத்த முடியும். பேயும் துரத்த முடியும், இந்த பேயும் துரத்த முடியும். சரி, இப்ப 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். சரி, இதை அழிச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. உண்மையாவே அழிச்சு போட முடியுமா உங்களால?
எங்க மாற்றணும் தெரியுமில்ல, சரியா ட்ராப் பண்றாங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து ஃபுல்லா ஒரு வசனம் 2 வசனம் கொடுத்தேன், 2 வார்த்தை கொடுத்துட்டு 3 கொடுத்தேன் நினைக்கிறேன். ஆனா இது பிடிக்கிறது தான் இவ்வளவு தூரம் போகணும். இப்ப விபச்சாரம் வேணாங்க, அசுத்தம் வேணாங்க. ஓகே. மோகம், துரிச்சை, விக்கிராராதனை, துரிச்சை, தவறான இச்சை. இப்ப எல்ஜிபிடி கூட துரிச்சை தான். இப்ப இன்னொரு இச்சை வருது, நான் கஞ்சா அடிக்கணும்னு சொல்லிட்டு, அதுவும் துரிச்சை தான். அப்புறம் சோமபானம் குடிக்கணும்னு ஒரு ஆசை வருது, அதுவும் துரிச்சை தான். சோமபானம்னா தண்ணி. இது தமிழ்ல மெட்ராஸ் லாங்குவேஜ்ல சொல்றேன். இது குடித்து கொண்டுட்டே நான் கிறிஸ்துவுடனே ஜீவிக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் விட்டுட்டேன்னு தான் சொல்லிட்டு தானே வெளியே வரேன், தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரேன். திருப்பி அப்படி தண்ணிக்குள்ளே நான் போய் அப்போ திருப்பி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிறோமா, ட்ரெஸ் மாத்துற மாதிரி. அடுத்தது விக்கிராராதனையாகிய பொருளாசை. விக்கிரத்தை ஆராதனை பண்றதுன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? உண்மையான விக்கிராராதனைனா, நீங்க விக்கிராராதனை நினைக்கிறீங்க, நீங்க உங்க மேலேயே கான்சென்ட்ரேட் பண்றீங்களா, எனக்கு எனக்கு என்ன, நான் 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 நான், அது ஒரு விக்கிராராதனை தெரியுமா? இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க. ஜோம் பண்ணுறது அப்படிதான் ஜோம் பண்றோம் நம்ம, என்னை ஆசீர்வதிங்க. சின்ன வயசு தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துட்றாங்க. என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதித்தாடுலேயே போக மாட்டேன்னாண்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே கொக்கி போடுறது. ஆனால் இந்த திட்டம் போட்டு விக்கிராராதனை விக்கிராராதனை, இது ஒரு விக்கிராராதனை. ஆனா கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, இதெல்லாம் விட்டுடுப்பா, இதெல்லாம் சில்லது, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன். பரலோகத்தில் நிறைய கோல்டு வச்சிருக்கிறேன்பா. பூமியில் உனக்கு ஸ்கேசிட்டி இருக்குது, டெய்லி கோல்டு ரேட் போட்டுட்டு இருக்கிறாங்க. 14,000 15,000 சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சவரனா, ஒரு கிராமா, ஒரு கிராமு. நம்மளுக்கு அது புரியாது, சவரனாலும் புரியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து கோல்டு கிடையாது நம்மக்கிட்ட, எனக்கு தெரியாது. சவரனுக்கும் கிராமுக்கும் வித்தியாசம் தெரியாது எனக்கு. சரி, ஒரு கிராம் இல்லை, ஒரு கிராம் 14,000 சொல்கிறாங்க. பரலோகத்தில் இது ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அங்கே வீதியெல்லாம் சுத்த பொண்ணாக இருக்கிறது. 24 கேரட் கோல்டுக்கு மேலே அதிகமாக வச்சிருக்காரு. நீ என்ன தேடுப்பா, உனக்கு நான் தரேன். பூமியில் உனக்கு ஏதாவது வேணுமா, நான் தரேன். நீ என் கூட வா, என்ன தேடு. உனக்கு ப்ரொமோஷன் வேணுமா, உனக்கு நான் தரேன். நம்ம எங்க போறோம்? ப்ரொமோஷன் வேணும்னா பாஸை பிடிச்சி தொந்தர் பண்றோம். அவனே ஒரு டம்மி பீஸ், அவனு உனக்கு மேல அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட உனக்கு சீனியர். அவன் எங்க ப்ரொமோஷன் உனக்கு கொடுக்க போறான்? அவன் தான் வேலையை ஃபர்ஸ்ட் காப்பாத்தினாதான் அப்புறம் உன் வேலையை காப்பாற்ற முடியும். வேலையை கொடுக்கறதும் காப்பாற்றுறதும் எல்லாமே அவர் தான். அப்படிதான் நம்ம இங்க முழுக்கணும். விக்கிராராதனை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு இயேசு போதும்
அப்படின்னு சொல்கிறாங்களே, அவன் தனிப்பட்ட ஆடு. ஒரு பாட்டு பாடுவான் அந்த காலத்தில், இயேசு போதுமே எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே அப்படின்னு பாடுவோம். மனிதர் என்ன கைவிட்டாலும் மாமிசம் அழுகிய நாளுகிட்ட. இது இதெல்லாம் டயலாகு, சும்மா தமாஷான டயலாக் மாதிரி. உண்மையாக விட்டு போனால் தெரியும், மனுஷர் கை விட்டாங்கன்னு தெரியும். விடதான் போகிறாங்க. இன்ஃபேக்ட் நான் வரத்துக்கு முன்னால நான் படிச்சுட்டு இருந்தேன், அவர் பிரசிடென்ட் ட்ரம்போட செகண்ட் டென்யூர் இஸ் த லாஸ்ட் ஃபார் த ஃபார் அஸ். ஏனென்றால் இந்த டென்யூருக்கு அப்புறம் ஒன்றுமே இருக்காது. 2030 அப்புறம் முன்னால் ராப்சர் வந்துடும். ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ. வந்தால் வருது, வரலடா போகுது. ராப்சர் வந்தால் என்ன ஆகும்? ஹேமா டிகிரியை கூட வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். அப்படி தானே? டிகிரி கூட வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். சாமியோட எப்பவும் போய் யுகமாக போய் இருக்கலாம். நான் அதுக்குன்னு படிக்காமலாம் இருந்துட வேணாம். நம்ம கடமையை நம்ம செய்வோம். அதில் போட்டிருக்கு, 2 Corinthians 1 Corinthians 15 சாப்டரில் பார்த்துக்கோம், த லாஸ்ட் ட்ரம்ப் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் மீனிங் எடுக்கிறாருப்பா. ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் இஸ் 2016 to 2020. லாஸ்ட் ட்ரம்ப் ஒரே ட்ரம்ப் தான் லாஸ்ட். அது 2025 to 2029. நடுவில் ஒரு சான்ஸ் வந்துருச்சு உலக பிரகம். இதுக்கப்புறம்